ஸ்டார் ஆன்லைன் ஆஸ்ட்ரோ டிவி உன்னை சுற்றி நடக்கும் சம்பவங்களை உற்றுப்பார். நீ யார் என்று உனக்கு தெரியும். அனைவருக்கும் இனிய மதிய வணக்கம். அனைவரையும் கருத்தரங்குக்கு வருக வருகவென இருகரங்குப்பி வரவேற்கின்றோம். மதிய நிகழ்வாக கருத்துக்களை அள்ளி கொடுக்க உள்ளார் நமது குருநாதர் தென்னரசு ஐயா. வாழ்க வளமுடன். அவரை பேச வருமாறு அன்புடன் அழைக்கிறேன். இன்றைக்கி புத்திரபாக்கியத்தை பற்றி பேசலாங்க. ஏதாவது ஒரு சாட் பொதுவாக நம்மக்கிட்ட வரக்கூடிய வாடிக்கையாளர்கள் திருமணம் சார்ந்த விஷயம், புத்திரம் சார்ந்த விஷயம், இது ரெண்டும் வந்து நிற்பாங்க. இப்போது ஒரு ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் தடைப்படுது அப்படின்னா அதுக்கு எந்த மாதிரியான கிரக அமைப்புகள் இருந்தால் தடைப்படும். ஒரு ஜாதகத்தில் புத்திர பாக்கியம் தடைப்படல அப்படின்னு சொல்லி சொன்னால் எந்த மாதிரியான அமைப்பு இருக்கும்? ஒரு ஜாதகத்தில் ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி, அந்த ஜாதகத்தில் 5 குடையவன் நல்லா இருக்கணும். 5 குடையவன் ராகு கேதுகளுடைய சாரங்களை பெற்றக்கூடாது. 5 குடையவன் அஸ்தங்கம் பெறக்கூடாது. 5 குடையவன் நீச்சம் பெறக்கூடாது. நான் எப்பவும் சொல்கிற மாதிரி 5 குடையவன் ஒரு ராசியினுடைய சந்தியில் நிற்கக்கூடாது. 5 குடையவன் உடைப்பட்ட நட்சத்திரங்கள் நிற்கக்கூடாது. இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட அடுத்ததாக 3 குடையவன் 12 குடையவன் நல்லா இருக்கணும். இந்த 3 குடையவன் 12 குடையவன் நல்லா இருக்கக்கூடிய ஜாதகங்கள் இவர்களுக்கு புத்திர பாக்கியம் ஈஸியாக கிடச்சிடும். இந்த 3 பாவங்களும் கெட்டு போச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தும். அதுக்கு அடுத்தபடியாக முதல் குழந்தை பிறந்துருச்சு, 2வது குழந்தை வேணுங்கிறவங்களுக்கு 7ஆம் பாவம் நல்லா இருக்கணும். அந்த 7ஆம் பாவத்தில் பிரச்சனை தான் 2வது குழந்தையில தடை ஏற்படுத்தும். சரி, அடுத்த ஸ்டேஜ். இன்றைக்கி 3 குழந்தை பெற்றுக்கூடியவங்க இருக்கிறாங்க. பல ஏரியாக்களில் 3 குழந்தை 4 குழந்தை கூடிய ரேஞ்சில் இன்றைக்கி இருந்துகிட்டு தான் இருக்கிறாங்க. கவர்மெண்ட் எவ்வளோ தான் வந்து கட்டுப்பாடுகள் விதித்தாலும் அது பாட்டுக்கும் இருந்துகிட்டு தான் இருக்குது. அப்போ 9ஆம் பாவம் அப்படிங்கிறது எப்படி இருக்குன்னு பார்த்துக்கணும். இது பாக்கியஸ்தான்னு சொல்லி நீங்கள் காமனாக பார்க்குறத தாண்டி புத்திர பாக்கியன்னு வரும்பொழுது இந்தந்த ஸ்தானங்களை பார்த்துக்கணும். இந்தந்த ஸ்தானாதிபதிகள் நல்லா இருக்கிறாங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அவர்களுக்கு குழந்தை பாக்கியம் எளிமையாக கிடைச்சிடும். ஒன்றும் பிரச்சனை இல்லை. இதெல்லாம் தாண்டி நான் முன்ன சொன்ன மாதிரி லக்கணத்திற்கு 3 குடையவனோ 5 குடையவனோ அல்லது 12 குடையவனோ கெட்டுட்டாங்க அப்படின்னா அது 6-8 பவுனில் நிற்கலாம், அல்லது நீச்சம் வரலாம், அல்லது சந்தியில் நிற்கலாம், அல்லது வேதனுடைய சாரத்தை பெற்றிருக்கலாம். இந்த மாதிரி நிலைகளில் இருக்கும், நீச்சம் பெற்றிருக்கலாம். இந்த மாதிரி நிலைகளில் இருக்கக்கூடிய ஜாதகர்களுக்கு புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தும். இதெல்லாம் ஒரு பக்கம் இருந்தாலும் கூட பூர்வ ஜென்ம கர்மான்னு ஒன்று இருக்குது. அந்த பூர்வ ஜென்ம கர்மா அப்படின்னு சொல்லக்கூடியது என்ன அப்படின்னு சொல்லி சொன்னால், பிரதானமாக 5ஆம் பாவத்தில் கிரகங்கள் வந்து நிற்கக்கூடிய கிரகங்கள் என்ன கிரகங்கள் நிற்குது, அல்லது 5ஆம் பாவத்தை பார்க்கக்கூடிய கிரகங்கள் என்னென்ன கிரகங்கள் பார்க்குது. அப்போ அசுப கிரகங்கள் பார்த்துச்சுன்னா அதில் புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுத்துவது மட்டும் இல்லாமல் உற்பத்தி ஆகக்கூடிய கருவை அழிக்கக்கூடிய நிலைகளையும் ஏற்படுத்திடும். இதை பார்த்துக்கணும். 5ஆம் பாவத்தில் அசுப கிரகங்கள் வந்து உட்காந்துருச்சு, ஒரு சனி செவ்வாய், ராகு செவ்வாய், கேது செவ்வாய் இப்படி உட்காந்துருந்துச்சு அப்படின்னா புத்திர பாக்கியத்தில் கருவை உண்டாக்கி அந்த கருவை அழித்திடும். இப்போது இந்த புத்திர பாக்கியத்தில் கருவை உண்டாக்கி கருவை அழிக்கிறதுக்கு என்ன காரணம் அப்படிங்கக்கூடியது நம்மளுடைய முன்ஜென்ம கர்ம வினை தான். அப்போ அந்த கர்ம வினை அப்படின்னு சொல்லக்கூடியதை என்ன நிலைகள்னு அறிஞ்சு அதுக்கு உண்டான தீர்வை நாம் பார்க்கணும். சரி, இந்த நிலையில் பார்க்குறோம், இந்த புத்திர பாக்கியத்தை தடை ஏற்படுத்துது. ஓகே, இதுக்கெல்லாம் முதல் காரணமாக இருக்கக்கூடியது பிரதானமாக நமக்கு முன்னோர்களுடைய வழிபாடுகளை நாம் முறையாக செய்யாமல் இருப்பது. முன்னோர்களுடைய வழிபாடுகளை முறையாக செஞ்சவங்களுக்கு வந்து புத்திர பாக்கியத்தை தடைகள் ஒரு 50% குறையும். அதை தாண்டி புத்திர பாக்கியத்தில் புத்திர பாக்கியம் முழுமையாக கிடைக்காமையே போகிறது அல்லது புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுத்துறது அப்படின்னு சொல்லக்கூடியதில் சர்பதோஷம் கடுமையாக இருக்கும். இந்த சர்பதோஷம் எந்தெந்த ஸ்தானங்கள் இருந்து அந்த 5ஆம் அதிபதியோடு சம்மந்தப்படுது அப்படிங்கக்கூடியது முக்கியம். ஒரு 5 குடைய கிரகம் 5ஆம் அதிபதி திருவாதிரை நட்சத்திரம் நின்னாலோ அல்லது அஸ்த நட்சத்திரம் நின்னாலோ புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுத்திடும். 5ஆம் வீட்டில் தனித்த புதன் இருந்தாலும் புத்திர பாக்கியத்தில் தடை ஏற்படுத்தும். அப்போ இந்த பேசிக்கலான விதிமுறை நமக்கு தெரியும் பொழுது அதுக்கு என்ன பிராயசத்தம் தேடணும், அந்த பிராயசத்தை ஃபஸ்ட்லேயே தேட சொல்லிடணும். திருமணத்திற்கு முன்பாகவே அந்த பரிகாரத்தை செய்ய சொல்லிடணும். இப்போ ஒரு ஆணாக இருந்தாலும் சரி பெண்ணாக இருந்தாலும் சரி இந்த மாதிரி அமைப்புள்ள ஒரு ஜாதகம் கிட்ட வந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் இதுக்கு நான் பிராயசத்தை தேட சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் தான் ஜாதகத்தை அலைன்ஸ் பார்க்கறதுக்கு பார்க்கணும். அப்போ தான்
இந்த குற்றங்கள் நீங்கி வரக்கூடிய ஜாதகங்கள் இந்த குற்றங்கள் இல்லாத ஜாதகங்களாக வரும். அப்போ இந்த குற்றங்கள் இல்லாத ஜாதகங்களாக வரும்னா புத்திர பாக்கிய குறை இல்லாமல் நான் முன்ன சொன்ன மாதிரி கிரகங்கள் அமைப்புகள் சிறப்பாக இருக்கக்கூடியதாக இருக்குமாங்கிறது இது ரீசன் அல்ல. அவர்களும் நீங்கள் இந்த பரிகாரத்தை பண்ணிட்டீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் வரக்கூடிய ஜாதகத்தில் உள்ள தோஷங்களுக்கு அவங்களும் பரிகாரத்தை தேடி இருப்பாங்கன்னு அர்த்தம். அப்போ அப்படிப்பட்ட ஜாதகங்கள் நீங்கள் தேடும் பொழுது அதை இணைச்சி வைக்கும் பொழுது அந்த புத்திர பாக்கியத்தில் குறை இருக்காது. இப்படிப்பட்ட குறைகள் இருந்தாலும் கூட கல்யாணம் ஆன உடனே புத்திர பாக்கியம் கிடைக்கும். புத்திர பாக்கியத்தில் எதிர்காலத்தில் அந்த புத்திர பாக்கியத்தால் வந்து வேதனைகள் ஏற்படாது. அப்போ எப்படிப்பட்ட ஜாதகங்களுக்கு அந்த புத்திர பாக்கியத்தால் வேதனை ஏற்படும் அப்படின்னு சொல்லி இருக்கக்கூடியது இருக்குது. அப்போ எந்தெந்த கிரகங்களுக்கு நாம் பிராயசித்தம் தேடணும் அப்படின்னு சொல்லி பார்க்கணும். இப்போ இதில் வந்து பல பேர் வந்து நீங்கள் சொல்லுவீங்க பரிகாரங்கிறதே கிடையாது அப்படின்னு சொல்லுவீங்க. பரிகாரத்தை நம்புறவங்களுக்கு தான் இந்த விஷயம், பரிகாரத்தை நம்பாதவங்களுக்கு இது இந்த விஷயம் பொருந்தாது. அது அவங்களுடைய வழிகளில் போயிட்டே இருக்கலாம். அதுக்குள்ள நம்ம தலையிட விரும்பவே இல்லை. யார் ஜோதிடம் பார்க்க வர்றீங்களோ, ஜோதிடம்னு சொல்லி உள்ள நீங்கள் நுழைஞ்சிட்டாவே கர்மாவுக்குள்ளே வந்துடுறீங்க. இங்கே அதெல்லாம் வேலை செய்யாது, இதெல்லாம் வேலை செய்யாத இடமே கிடையாது. அந்த கர்மாவுக்குள்ளே தான் எல்லாமே அடங்கியிருக்கு. இன்றைக்கி எவ்வளோ விஞ்ஞான வளர்ச்சி ஏற்பட்டிருந்தாலும் கூட டாக்டர்ஸ் என்ன சொல்கிறாங்க, எந்த நோயாக இருந்தாலும் சரி, எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி, ஜெனட்டிக்னு சொல்லிட்டு போயிடுறாங்க, மரபு வழியால் வந்த இதுன்னு சொல்லிட்டு போயிடுறாங்க. எந்த ஒரு வியாதியாக இருந்தாலும் சரி, அதுதான் இங்கே புத்திர பாக்கியத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களும். அப்போ மரபு வழியில் என்ன இருக்குதுன்னு சொல்லி அறிஞ்சு அதுக்கு தீர்வு கண்டோம்னா எளிமையாக கிடச்சிரும். பிரதானமாக முன்னோர்களுக்கு செய்ய வேண்டிய திதி கொடுக்கக்கூடியதை முறைப்படுத்தணும். நாங்கள் ஒரு தலைமுறை 2 தலைமுறையாக நாங்கள் திதி கொடுக்கறதில்ல, எங்கள் பழக்கமே இல்லை அப்படின்னு சொல்லுவாங்க. இனி வரக்கூடிய காலகட்டத்திலையாவது அந்த பிரச்சனை அப்படின்னு சொல்லி வந்த உடனே அவங்களுக்கு முன்ன திதி கொடுக்க சொல்லுங்கள். அவங்க 2 தலைமுறையாக கொடுக்கல, அல்லது 10 வருஷமாக கொடுக்கல, 12 வருஷமாக கொடுக்கல, 20 வருஷமாக கொடுக்கல அப்படின்னு சொன்னாங்கன்னா ஃபஸ்ட்டு திலஹோமமாக பண்ண சொல்லுங்கள். அந்த திலஹோமம் பண்ணுறது அவங்க ஜாதகத்தில் அறிஞ்சு எந்த இடத்துல திலஹோமம் பண்ணால் சரியாகும் அப்படிங்கிறத நீங்கள் தான் அறிஞ்சு சொல்லணும். இப்போ முதன்மையானது அப்படின்னு நாம் எடுத்துக்கிட்டோம்னா ராமேஸ்வரத்தில் பண்ண சொல்லலாம். இப்போ ராமேஸ்வரத்தில் பண்ணணுங்களுக்கு எல்லாத்துக்குமே புத்திர பாக்கியம் கிடைச்சதானா அதில் இல்லாமல் இருக்கும். அந்த புத்திர பாக்கிய தடை ஏற்பட்டதுக்கு காரணம் என்ன? ஒரு பெண்ணுடைய கருவை அழித்த தோஷத்தால் ஏற்பட்டுச்சா, அல்லது ஒரு குழந்தையை கொல்வதற்கு காரணமாக இருந்து அதனால் ஏற்பட்டதா, அல்லது இப்போ உதாரணத்துக்கு ஒரு 9ஆம் இடத்துலையோ அல்லது 10ஆம் இடத்துலையோ குரு சனி சேர்க்கை இருக்குது அப்படின்னு சொன்னால் நக்கலாக பார்ப்பாங்க, சிரிப்பாங்க. நிதர்சனமான உண்மை. ஜாதகனுடைய தந்தை அவனுடைய கர்மாவில் அதுக்கு முன்னாடி அவனுடைய தலைமுறையிலையோ அல்லது இவனுடைய தலைமுறையிலையோ பூனையை கொன்ற தோஷம், பசுவை அடித்து கொன்ற தோஷம். ஒரு பசுமாடு மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கு, அந்த மேய்ஞ்சிக்கிட்டு இருக்கிறப்ப அடித்து துரத்திட்டான், அது சாப்பிட்றதுக்கு இல்லாமல் தடை ஏற்படுத்திட்டான். இதனால் ஏற்படக்கூடிய தோஷம் அப்படின்னு சொல்கிறோம். அப்போ அந்த மாதிரி ஒவ்வொரு விஷயங்களுக்கும் ஒவ்வொரு காரணங்கத்தான் இருக்குது. எந்த இடத்துல கிரகம் என்ன நிலையில் நிற்குதோ அதுக்குண்டான பிராயசித்தங்கள் நாம் தேடணும், அது முக்கியம். அப்போ முன்னோர்களுக்குண்டான பிராயசித்தங்கள் அப்படின்னு சொல்லக்கூடியது அவுட்லைன் நான் மட்டும் சொல்கிறேன், ஏன்னா ஜாதகத்துக்கு ஜாதகம் மாறுபடும். அப்போ திலஹோமம் அப்படின்னு சொல்லி முறையாக பண்ணிடணும். திலஹோமம் பண்ணிவிட்டு நீங்கள் அவங்ககிட்ட அறிவுறுத்தணும். திலஹோமம் பண்ணதுலேருந்து வருஷம் வருடாந்திர திதி கொடுக்கணும்ப்பான்னு சொல்லணும். திலஹோமம் பண்ண சொல்லிடுறீங்க நம்ம மக்கள், வருடாந்திர தேதி கொடுக்க சொல்ல மறந்துடுறீங்க. 60% அல்லது 90% ஜோசியர்கள் செஞ்சுறீங்க இந்த மாதிரியான விளைவுகளை. அப்போ என்ன ஆகுது, திரும்பவும் அந்த புத்திர பாக்கிய குறைவை நிவர்த்தி ஆகிறதில்லை. அப்போது திலஹோமம் பண்ணணும். திலஹோமத்துக்கு அப்புறம் வருடாந்திர தேதி கொடுக்கணும். இது அந்த பிரச்சனையால் புத்திர பாக்கிய தடை ஏற்பட்டா இல்லை, இது இதனால் இல்லை, சர்ப்பத்தை கொன்றதனால். இந்த சர்ப்பத்தை கொன்றது அப்படின்னு சொல்லக்கூடியது புத்தை இடிக்கிறது, பாம்புகளை ஒட்டுக்க வச்சு எரிச்சிடுறது, அல்லது பாம்பை அடித்த பாம்பை உயிரோடு இருக்கும் பொழுதே கம்ப்ளீட்டாக சாகாமல் அந்த பாம்பை வச்சு எரிக்கிறது. இந்த மாதிரியான தீய விளைவுகள், அல்லது ஒரு பாம்பை அடித்து உயிரோடு விட்டுறது, இந்த மாதிரியான விளைவுகள்னால அந்த புத்திர பாக்கியம் தடை ஏற்படுத்தும். முழுக்க ஒரு திலஹோமம் பண்ணுறதும் அல்லது முன்னோர்களுக்கு திதி கொடுக்குறதும் ஒரு சம்மந்தப்பட்ட நபர் வாடிக்கையாளர் நாங்கள் ப்ராப்பராக பண்ணிக்கிட்டு வந்துக்கிட்டு இருக்கோம் அப்படின்னு சொன்னாங்கன்னா சர்வதோஷ பரிகாரம் மட்டும் பண்ணால் போதும். அவங்களுக்கு சர்வதோஷ பரிகாரம் பண்ணிட்டு எளிமையாக குழந்தை பாக்கியம் கிடச்சிரும். இதை ரெண்டையுமே செய்யாமல் நீங்கள் எப்படி விஞ்ஞானத்தில் முக்கி எழுந்தாலும் கடைசியில் இதுக்குள்ளே நின்னால் தான் குழந்தை பாக்கியம் கிடைக்கும். இதை ஞாபகத்தில் வச்சுக்கணும். அதுக்கு லட்சமாக செலவு பண்ணுறதுக்கு இதுக்கு என்ன நீங்கள் முறைப்படி செய்யணும் அதை செஞ்சீங்கன்னா போதும். இதில் பரிகாரம் செய்யக்கூடிய விஷயங்களை ஏமாற்றக்கூடியவங்க அப்படி இப்படிலாம் நடைமுறை வாழ்க்கையில் இருந்துகிட்டு இருக்குது. அது உங்கள் பிரச்சனை. நீங்கள் தான் சரியான விஷயம்
தேடி போய்க்கணும். ஒரு சோப்பு நீங்கள் விரும்பி போடுறீங்க அப்படின்னா, ஒரு மளிகை கடையில் போய் சோப்பு வாங்குறீங்க, அந்த சோப்பு இல்லைன்னா அடுத்த கடையை தேடி போகிறீங்களா இல்லையா? அந்த மாதிரி நீங்கள் தான் ஒரு பொருளுக்கு எப்படி தேடி எடுக்கிறீங்களோ, தேடி கண்டுபிடிங்களோ, தேடி விரும்பி வாங்குறீங்களோ, அந்த மாதிரி வந்து இந்த விஷயங்கள் நீங்கள் தான் சரியான ஆளை தேடி போய்க்கணும். தவறுகள் எல்லா துறைகளிலும் இருக்கும், அது நம்ம துறைகள்லையும் இருக்கும், அதை நாம் குறை சொல்கிறதுக்கு இல்லை. மேபி அந்த வகையில் நீங்கள் புத்தகத்தை எளிமையாக தேடிக்கலாம். இப்போ இதெல்லாம் சாத்தியக்கூறா அப்படின்னு சொல்லி ஒருத்தர் கேட்பார். சாத்தியக்கூறே. அப்போ நாம் ஃபஸ்ட்டு அறியணும் இது என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது, எந்தெந்த பிரச்சனைகளும் அந்த புத்திர பாக்கிய தடை ஏற்படுத்துது அப்படின்னு சொல்லி. சரி, இப்போ இந்த மாதிரி உள்ள அமைப்பில் ஒரு ஜாதகத்தில் வந்து லக்கணத்துக்கு 5ல் ராகு இருக்குது, கேது இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் புத்திர பாக்கியத்தை தடை ஏற்படுத்தும் அல்லது புத்திர தோஷம் ஏற்படும்னு சொல்லி சொல்லுவோம். ராகுவோ அல்லது கேதுவோ 5ஆம் வீட்டில் இருந்து விட்டால் ஆணித்தரமாக சொல்லுங்க குழந்தை பாக்கியம் உண்டுன்னு சொல்லுங்கள். 20 வருஷத்துக்கு முன்னாடி காலகட்டங்களில் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க ராகுவோ அல்லது கேது புத்திர பாக்கியம் இல்லைன்னு சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. நமக்கு மூல நூல்லையே கொடுத்துருக்காங்க, 5ஆம் வீட்டில் ராகுவோ அல்லது கேதுவோ இருந்துச்சுன்னா ஆணித்தரமாக சொல்லுங்கள் இந்த ஜாதகத்துக்கு குழந்தை பாக்கியம் உண்டு என்று. எப்போன்னு சொல்லி கால நிர்ணயம் பண்ணுறது உங்களுடைய திறமை. அதுக்கு தான் நம்ம ஜாதகம் பார்த்து, தசாபதிகள் பார்த்து, கிரகம் பார்த்து, அதில் பரிகாரம் மட்டுமே கோட்சாரத்தை பார்த்து அதை சரி செய்து கொள்வது. அப்போ செய்யும்பொழுது அதுக்கான விளைவுகள் நிவர்த்தியாகி நமக்கு குழந்தை பாக்கியம் கிடச்சிரும், எளிமையாக கிடச்சிரும். அப்போ 2 விஷயம் என்ன, முன்னோர்களுக்கு திதி கொடுப்பது, திலோகமம் பண்ணுவது, அதுக்கு அடுத்த வந்து சர்வதோஷ பிரீதி செய்வது. ஓகே, இதெல்லாம் தாண்டி இன்னொரு விஷயம் இருக்கும். ஒரு கர்ப்பிணி பெண்ணை கொல்வதற்கோ அல்லது தானே அந்த சம்மந்தப்பட்ட ஜாதகரோ அல்லது ஜாதகரோட தந்தையோ அல்லது ஜாதகரோட தாத்தாவோ அந்த வம்சாவளிகளில் ஒரு துணை போயிருப்பாங்க. அப்போ அவங்களுக்கு என்ன பிராயசித்தம் தேடணும் அப்படின்னு சொல்லி, அப்போ அந்த ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய சாபம் ஏற்பட்டுச்சுன்னா என்ன பண்ணும்? ஒரு கர்ப்பிணி பெண்ணுடைய சாபம் ஏற்பட்டுச்சுன்னா இவங்களுடைய வம்சாவளியில் நீங்கள் பார்க்கும் பொழுது கர்ப்பிணி பெண்கள் ஏதாவது ஒரு விதத்தில் திருமணம் அடைந்து கொண்டிருப்பார்கள், கவனித்து பார்த்தீங்கன்னா. அப்போ அந்த குடும்பத்தில் இப்படி இருக்கான்னு சொல்லி நீங்கள் கேட்கணும். அப்போ அந்த கர்ப்பிணி பெண்ணுடைய இறப்பு எப்படிப்பட்டதாக இருக்குன்னு ஜாதகத்தில் அமைப்பு எப்படின்னு சொல்லி தேடுங்க, அதுக்கு வழிமுறையில் தேடுங்க, கண்டுபிடிச்சி அதை சரி பண்ணுங்க, நிவர்த்தி கிடைக்கும். அப்போ ஒவ்வொரு விஷயத்துக்கும் நமக்கு வந்து மூலத்தில் கொடுத்துருக்கான், நம்ம ட்ரை பண்ணுறதே கிடையாது, அவுட்லைனாக பார்த்துட்டு எல்லாமே சரியாயிரும் அப்படின்னு சொல்லி நாம் நினைக்கிறோம். சரி, ஓகே. இப்போது 5ஆம் வீட்டில் சனி ராகு அல்லது சனி செவ்வாய் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த புத்திர தோஷம் அப்படின்னு சொல்லி சொல்லக்கூடியதுக்கு சனியோ செவ்வாயோ இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள நபர்கள் ஒவ்வொருவரும் அந்த ஆயுள் உள்ள காலம் வரைக்கும் ஒரு சங்கல்பம் பண்ணிக்கணும், நாங்கள் நரசிம்மர் வழிபாடு பண்ணுறோம், எங்களுடைய ஜென்ரேஷனில் யாராவது ஒருத்தர் வந்து உங்கள் கோயிலில் வந்து வழிபாடு பண்ணுவாங்கன்னு சொல்லி நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கணும். அந்த நரசிம்மர் வழிபாடு பண்ணிக்கிட்டாங்கன்னா புத்திர பாக்கியம் கிடைக்கிறதுனால வழியில் ரூட்டை கிளியர் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் புத்திர பாக்கியமான பரிகாரம் செஞ்சால் புத்திர பாக்கியம் கிடைச்சிடும். இப்போ இந்த மாதிரி ஒன்றுக்கும் நீங்கள் தான் நிவர்த்திகளை தேடணும். சரி, புத்திர பாக்கியம் தடை வந்துருச்சு, புத்திர பாக்கியத்தை நிவர்த்தி பண்ணியாச்சு. அடுத்து வந்து கேள்வி கேட்பீங்க, அந்த புத்திர பாக்கியம் வந்துருச்சு அப்படின்னா அந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி இந்த வம்சாவளி தலைச்சி வருமா, இந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி இதனால் எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லி. ஒரு குழந்தை ஜனனம் எடுத்த குழந்தை பிறக்கக்கூடியது பஞ்ச அங்கங்களுடைய சந்தியில் பிறக்கக்கூடாது, பஞ்ச அங்கங்களுடைய தியாஜியத்தில் பிறக்கக்கூடாது, பிறந்துருச்சுன்னா குற்றம். அப்போ அப்படி பிறந்துருச்சு ஒரு குழந்தை, லக்கண சந்தியில் பிறந்துருச்சு, ராசி சந்தியில் பிறந்துருச்சு அப்படின்னா எளிமையாக அந்த குழந்தையை சரியான நாளில் தத்து கொடுத்து வாங்குங்கள், சிம்பிளியான பரிகாரம் சரியாயிடும். ஒரு குழந்தை சூலநாம யோகத்தில் பிறந்துருச்சு, அந்த குழந்தையினுடைய பிறந்ததுக்கு பின்னாடி இந்த குழந்தை பிறந்ததுக்கு பின்னாடி அந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் குல ஆச்சாரத்தை கடைப்பிடிக்க தவறுவார்கள். இந்த குழந்தையும் வருங்காலத்தில் அந்த ஆச்சாரத்தை கடைபிடிக்க தவறும். இதுதான் அந்த இதனுடைய சூட்சமம். அப்போ ஒரு குழந்தை சூழநாமயத்தில் பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்ப ஜாதகங்களில் எவராவது ஒருவருடைய ஜாதகத்தில் குரு 3, 6, 8 12 மறைஞ்சிருப்பார், அல்லது குருவை அசுபகிரகங்கள் பார்க்கும், அல்லது குருவோடு அசுபகிரகங்கள் சேர்ந்துருக்கும். குருக்கு ஏது சேர்ந்துருக்குது, இப்போ கோடீஸ்வர யோகன்ட்டு போயிடக்கூடாது, குரு ராகு சேர்ந்துருக்கு சண்டால யோகன்ட்டு போயிடக்கூடாது, அது வேறு, அது ரூட் வேறு. அப்போ இந்த நிலையில் இருந்துச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அப்போ அந்த குல ஆச்சாரத்தை கடைபிடிக்காமல் இருக்காங்கிறதுக்கு, அதை கடைபிடிக்க வைக்கிறதுக்கு என்ன பிராயசத்தம் தேடணும் அப்படின்னு சொல்லி அறிஞ்சு அப்போ அதுக்குண்டான பிரயாசத்தை செய்யும் பொழுது அந்த சூழநாமயத்தில் பிறந்த குழந்தை அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தை இந்த தோஷங்கள் விலகி நல்ல குழந்தையாக மாறும். அல்லது இந்த குடும்பமே வம்சாவளியே குல ஆச்சாரத்தை கடைபிடிக்க தவறுவார்கள். சரி, ஒரு குழந்தை வைத்திருதி நாம யோகத்தில் பிறந்துருச்சு,
உடனடியாக வைத்திரி நாமயத்தில் ஒரு குழந்தை பிறந்தாலும் சரி, வியதிபாத நாமயத்தில் ஒரு குழந்தை பிறந்துட்டாலும் சரி, இந்த குடும்பத்தில் உள்ளவர்கள் முறையான, அதாவது 2 தலைமுறை 3 தலைமுறையாக வந்து முன்னோர்களுக்கு திதி கொடுக்காதனால வந்த விளைவினுடைய அடிப்படையில் இந்த குழந்தை பிறந்திருக்கும். இந்த குழந்தை பிறந்த ஜனனம் எடுத்த உடனே இதுக்கு முன்னாடியே இவர்களுடைய தலைமுறைகளில் காதல் திருமணம் அப்படின்னு சொல்லி நடைபெற்றிருக்கும். அது ஒரு குலத்துக்குள்ளேயே இருந்திருக்கும். அடுத்து பங்காளி வர்க்கங்களுக்குள்ளே ஏற்பட்டிருக்கும். அடுத்தது மதம் மாறி, அடுத்து ஜாதி மாறி மதம் மாறி அப்படிங்கிற லெவல் வரும். இந்த லெவல் வந்துருச்சு அப்படின்னா ஆண்வாரி சட்ட நிலையை உருவாக்கிடும். அப்போ இந்த எல்லைக்கோடு தொடும் பொழுதே நீங்கள் வந்து அதுக்குள்ள பிரயாசத்தை முறையாக செய்ய சொல்லிடணும். அப்போ அதுக்குள்ள அறிகுறிகள்லாம் இருக்கும். வைத்திரி நாமயத்திலேயோ அல்லது வீதிபாத யோகத்திலேயோ பிறந்துருச்சு அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குடும்பத்தில் உள்ள வம்சாவளியில் சித்தப்பா, பெரியப்பா, அண்ணன், தம்பி இந்த மாதிரி உள்ள குடும்பத்துங்களில் சகோதர ஒற்றுமைகள் இருக்காது. கணவன் மனைவிக்குள்ளேயே பிரச்சனைகள் இருக்கும். ஒரு குழந்தைக்கும் அப்பாவுக்கும் கருத்து வேற்றுமைகள் இருக்கும். அண்ணன் தம்பி என்னுடைய பிரச்சனையை வந்து கொண்டாந்து நிறுத்தி இந்த குழந்தைகிட்ட காட்டுவாங்க. இவங்களால் வந்த விளைவுகள் அப்படின்னு சொல்லி இந்த குழந்தையை நிர்பந்திப்பாங்க. இப்படி பிரச்சனைகள் இல்லாமல் செய்வினை, பில்லி, சூன்யம், ஏவல், சித்தப்பரமை பிடிப்பது, இந்த மாதிரி நிலைக்குள்ள தள்ளப்பட்டுருவாங்க. அப்போ இதெல்லாம் இருக்கும். முன்கூட்டியே இந்த குழந்தை ஜனனம் இருக்கிறப்ப நீங்கள் பார்த்தீங்கன்னா இதெல்லாம் கேட்டிங்கன்னா அந்த அறிகுறி இருக்குன்னு சொல்லுவாங்க. உடனடியாக அதுக்குண்டான தீர்வை தேட சொல்லிக்கணும். அப்போ இப்படி ஒரு குழந்தை ஜனனம் எடுத்தா அடுத்த சந்ததி, ஆண் சந்ததி இல்லாமல் போகக்கூடிய நிலைகளே கொண்டாந்து உருவாக்கிறோம். இப்போ நீங்கள் பார்த்துருப்பீங்க, நான் வேதிபத யோகத்தில் லட்சம் ஜாதகம் பார்த்துருக்கேன், வைத்திரி நாமத்தில் லட்சம் ஜாதகம் பார்த்துருக்கேன், எல்லாத்துக்கும் குழந்தைகள் இருக்குன்னு சொல்லுவீங்க. பிராயசித்தம் தேடி இருப்பாங்க. தேடினா தான் அடுத்த ஜென்ரேஷன் வரும், அடுத்த ஜென்ரேஷன் கட் ஆகிடும். இப்படி உள்ள குடும்பங்களில் ஒரு குழந்தை வந்து தகப்பனுக்கு கொல்லி வைக்க பதிலாக தகப்பன் வந்து குழந்தைக்கு கொல்லி வைக்க வேண்டிய நிர்பந்தத்துக்குள்ளே தள்ளப்படுவாங்க. அப்போ ஒரு குழந்தை ஜனனம் எடுத்துருச்சுன்னா அந்த ஜனனம் எடுத்த குழந்தை என்னென்ன நாளில் பிறக்குது, என்னென்ன நட்சத்திரத்தில் பிறக்குது அப்படின்னு சொல்லி அறிஞ்சு அதுக்குண்டான பிரயாசத்தை என்ன அப்படின்னு சொல்லி இருக்குது தேடுங்க. ஒரு குழந்தை நம்ம அசுப நாட்கள்னு சொல்லிக்கிட்டு இருக்கக்கூடிய தனியினால், கரிநாள், மரண யோகம் இந்த நாட்கள்லாம் பிறந்தால் குற்றம். காலங்கள் சொல்லக்கூடிய 1.5 மணி நேரம் சொல்லக்கூடிய ராகு காலம், யமகண்டம் சொல்லக்கூடிய நேரத்தில் பிறந்தால் குற்றம். பிரபலர்ஸ் யோகத்தில் பிறந்தால் குற்றம். இதெல்லாம் கவனித்து அதுக்கு என்ன பிரயாசத்தை தேடணும் அப்படின்னு சொல்லி தேடினீங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் இந்த குழந்தை பாக்கியம் அப்படிங்கிற நிலையை தாண்டி அதுக்கு அடுத்த ஜென்ரேஷனில் வரக்கூடிய பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்க முடியும். சரி, இந்த குழந்தை பிறந்துருச்சு, அடுத்து கேட்பாங்க, என்னுடைய குழந்தை நல்லா படிக்குமா, என்னுடைய குழந்தை என்ன ரேஞ்சுக்கு வருவான் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. அப்போது நீங்கள் பார்க்க வேண்டியது 2ஆம் பாவ அதிபதி என்ன நிலையில் இருக்காருன்னு பார்த்து 2ஆம் பாவ அதிபதிக்கு பரிகாரம் சொல்லுங்கள். அடுத்து 4ஆம் பாவ அதிபதிக்கு பரிகாரம் சொல்லுங்கள். 9ஆம் பாவ அதிபதிக்கு பரிகாரம் சொல்லுங்கள். பிஹெச்டி பண்ணணும், வெளிநாடு போகணும் அப்படின்னா 12ஆம் பாவ அதிபதிக்கு பரிகாரம் சொல்லுங்கள். ரூட்டே சொல்லிட்டேன், எந்தெந்த அதிபதிக்கு பரிகாரம் செய்யணும்னு சொல்லிட்டேன். அப்போ அதை என்னென்ன அறிஞ்சு அதை செய்ய வச்சிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தை சிறப்பாக படிக்கும். அந்த குழந்தைய சேர்த்தக்கூடிய குழந்தைய நல்ல நாளில் கொண்டு போய் சேர்த்துங்க. அந்த குழந்தைக்கு தாராபலம் உள்ள நாட்களாக சேர்த்துங்க. அதுக்கு அடுத்தபடியாக என்னுடைய குழந்தை படிக்கலை, என்னோடய குழந்தை பிறந்ததுலேருந்து சரியாக என்ன பேச்சு வரல அப்படின்னு சொல்லக்கூடிய குழந்தைங்க இருந்தீங்கன்னா அப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு ஒரு நிறைய கோயில் இருக்குது. பேச்சியம்மன் சொல்லி ஒரு சில ஆலயங்கள் இருக்கும். அந்த பேச்சியம்மனுக்கு வழிபாடுகள் பண்ணுவது, அந்த பேச்சியம்மனை சந்தோஷப்படுத்துவது. அதுக்கு அடுத்தபடியாக நாமக்கல் டு திருச்சி போகிற வழியில் ஊரோட பேர் சரணியாக ஞாபகம் இல்லை, நான் இப்போ ஞாபகம் வச்சா சொல்லலைன்னா அடுத்த மீட்டிங்கில் ஒரு மீட்டிங் சொல்கிறேன். ஒரு கோவில் இருக்குது, அந்த ஆலயத்தில் போய் முறையான வழிபாடு பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் குழந்தைக்கு பேச்சு படிப்படியாக வர ஆரம்பிக்கும். இப்போ ஒரு குழந்தை இதை தாண்டி அடுத்த ஸ்டேஜுக்கு வரும். என்னென்னா அந்த குழந்தை இப்போலாம் ஸ்பெஷல் சில்ட்ரன் சொல்லுவாங்க, எம்ஆர் ஸ்டூடெண்ட்லாம் அப்படி சொல்லுவாங்க. ஒரு குழந்தை சரியான மூளை வளர்ச்சி இல்லாமல் பிறக்கிறது, அல்லது வந்து நல்ல நிலையில் பிறந்திருக்கும். அது அதனுடைய ஆக்டிவிட்டீஸ் வந்து ஒரு 15 வயசு குழந்தை வந்து 6 வயசு குழந்தையோட ஆக்டிவிட்டீஸ் பண்ணிகிட்டு இருக்கும். இந்த மாதிரிலாம் இருக்கும். அந்த மாதிரி குழந்தைகள் பிறந்திருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால் ஃபஸ்ட்டு நீங்கள் செய்ய வேண்டியது, நான் முன்ன சொன்ன மாதிரி முன்னோர்களுக்கு செய்ய வேண்டியதை ப்ராப்பராக செய்யணும். அதுக்கு அடுத்தது குலதெய்வ வழிபாட்டை முறைப்படுத்தணும். முறைப்படுத்திட்டு திருப்பூருக்கு பக்கத்தில் திருமுருகன் பூண்டின்னு ஒரு கோயில் இருக்குது. அந்த திருமுருகன் பூண்டி ஆலயத்தில் போய் முறையான வழிபாடு பண்ணுங்கள். என்னால் அங்கே போய் அந்த அளவுக்கு வழிபாடு பண்ண முடியாது அப்படின்னு சொல்லக்கூடியங்க நவகிரகத்தில் இருக்கக்கூடிய கேதுவுக்கு முறையான வழிபாடுகள் பண்ணுங்கள். வாரந்தோறும் பண்ணிக்கிட்டு வாங்க. தொடர்ந்து ஒரு 21 வாரம் பண்ணிக்கிட்டு வாங்க. அந்த வீட்டில் உள்ள பெண்கள் வந்து தீட்டாயிட்டாங்கன்னு சொல்லி அந்த வாரம் மட்டும் கேப் போட்டுருங்க, அடுத்த வாரத்தில் பண்ணுங்கள். இப்படி தொடர்ந்து பண்ணிட்டு வரும்போது ஒரு 21 வாரம் பண்ணிங்க அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த குழந்தைகளுடைய மனநிலைகள் மாற ஆரம்பிக்கும். சரி, குழந்தைங்க வந்து
ஸ்பெஷல் சில்ட்ரனாக இல்லை, நல்லா இருக்கிறாங்க ஆனால் படிக்க மாட்டேங்கிறாங்க அப்படின்னா அந்த குழந்தையினுடைய ஜாதகத்தில் அல்லது அந்த குடும்ப ஜாதகங்களில் ஏழரை சனியினுடைய தாக்கம் இருக்கும் அல்லது ராகுதிசையினுடைய தாக்கம் இருக்கும். அப்போ ஏழரை சனியுடைய தாக்கம் இருந்துச்சுன்னா ஏழரை சனிக்குண்டான வழிபாடுகள் உங்களுக்கு தெரியும், எல்லாத்துக்குமே தெரியும். ராகுனுடைய தாக்கம் இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ராகுக்குண்டான பிராயசித்தம் ஃபஸ்ட்டு சர்வதோஷ பிரீதி செய்ய சொல்லுங்கள். அந்த குடும்பத்தில் உள்ளவர்களுக்கு காமனான பரிகாரம் தான் சர்வதோஷ பரிகாரம் சொல்லுவாங்க. செஞ்சதுக்கு பின்னாடி அந்த குழந்தைய விநாயகர் கோயில் இருக்கு இல்லைங்களா, விநாயகர் கோயிலில் 2 பக்கமும் சர்ப்பங்கள் இருக்கும். அந்த சர்ப்பங்களுக்கு வந்து பாலபிஷேகம் அந்த குழந்தை கையால் கொடுத்து பண்ண வைங்க. பண்ணிங்க அப்படின்னு சொல்லிச்சோம் அந்த குழந்தை படிப்படியாக படிக்க ஆரம்பிச்சிடும். அதுக்கப்புறம் படிப்புக்கு உண்டான ஆலயங்கள் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா திருவாரூர் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கூத்தனூர் சரஸ்வதி கோவில், பக்கத்துலேயே பேரளத்துக்கும் பக்கத்தில் லலிதாம்பிகை கோயில், திருமியச்சூர்னு சொல்லி லலிதாம்பிகை கோயில், நெமிலியில் வந்து பாலாம்பிகை கோயில், அதுக்கடுத்தா மதுரை மீனாட்சி அம்மன் கோயில், காஞ்சி காமாட்சி அம்மன் கோயில், திருவெண்காடு. இந்த ஆலய வழிபாடுகள் யாராருக்கெல்லாம் சாத்தியமோ ப்ராப்பராக பண்ணுங்கள். தொடர்ந்து வருஷத்தில் 1 முறை 2 முறை பண்ணுங்கள். அந்த குழந்தை படிக்க ஆரம்பிச்சிடும். ஆனால் அந்த ஏழரை சனியுடைய காலகட்டங்களில் தடுமாற்றங்கள் இருக்கும். நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய மார்க் வாங்க முடியாது. அந்த குழந்தை நல்லா படிக்கும். எக்ஸாம் எழுதுகிறப்ப அந்த ஞாபக மறதி இருக்கும். இப்போ அந்த ஞாபக மறதி இருக்குது அப்படின்னு சொல்லி சொன்னால் அந்த ஞாபக மறதி மெமரி பவர் வரதுக்கு முருகன் ஆலயம் வழிபாடு பண்ணுங்கள். முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள் பண்ணுங்கள். பழனி போய் பண்ணுன்னா சாத்தியக்கூறு இல்லை. லோக்கல் இருக்கக்கூடிய முருகனுக்கு அபிஷேக ஆராதனைகள், பால் அபிஷேக ஆராதனை பண்ணிவிட்டு அந்த பால் அந்த குழந்தைங்களுக்கு கொடுங்க. இந்த மாதிரி செய்யுங்க. இன்னும் வந்து படிப்பில் இம்ப்ரூவ்மெண்ட்ஸ் கிடைக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடிய லோக்கல் இருக்கக்கூடிய லட்சுமி ஹயக்கிரிவர் அல்லது வந்து சரஸ்வதி அந்த மாதிரியான ஆலயங்களில் அல்லது பாலாம்பிகின்னு இருக்கக்கூடிய ஆலயங்களில் அபிஷேக ஆராதனை பண்ணி அந்த பாலை குடிக்க சொல்லுங்கள். பால் அபிஷேகம் பண்ணி அந்த பாலை வந்து சுத்தபத்தமாக இது பண்ணதுக்கு முன்னாடி கோமுகத்தின் வழியாக அந்த பாலை பிடிச்சி அந்த குழந்தைக்கு வந்து அந்த பாலை கொடுங்க. அந்த குழந்தை படிப்படியாக படிக்க ஆரம்பிச்சிடும். ஓகே, இது வரைக்கும் வாய்ப்பு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றிங்க. என்னுடைய பேர் அஸ்ட்ரோ தென்னரசு நாமக்கல். என்னுடைய ஃபோன் நம்பர் 9432259503. இன்னொரு நம்பர் 9994645044. ஓகேங்க. ஓகே, என்னுடைய ஃபோன் நம்பருங்க 9432599503. இன்னொரு நம்பருங்க 9994645044. நன்றிங்க. ஐயா அவர்கள் இதுவரையில் ஜோதிடத்தை பற்றி மிக சிறப்பான ஐயா கட் பண்ணிட்டீங்களா? ஓகே, அந்த குழந்தைக்கு இது பேசாத குழந்தைக்கு பேசி வரதுக்காக சொன்னோம் இல்லைங்களா, திருவாசின்னு ஒரு ஊருங்க, திருவாசி. அந்த ஊரில் போயிட்டு சிவனுக்கு அபிஷேக ஆராதனை பண்ணிவிட்டு அந்த சிவன் சன்னதியில் வந்து தீர்த்தத்தை வச்சு கொடுக்க சொல்லி வாங்கிக்கிங்க. அந்த தீர்த்தத்தை கொண்டு வந்து 3 நாளைக்கு தொடர்ந்து அந்த குழந்தைக்கு கொடுத்துட்டு வாங்க. ஆட்டோமேட்டிக்காக அந்த குழந்தை பேச ஆரம்பிச்சிடும். நன்றிங்க. ஐயா அவர்களுக்கு ஜோதிட சங்கத்தின் சார்பாக பொன்னாடை போத்தி கௌரவிக்கப்படுகிறது. எல்லாம் கைதட்டுங்க.